ஐயா வருவன் வருவன் முதலாளி தரகர சூத்திர பெருசாலி வருவன் வருவன் முதலாளி தரகர சூத்திர பெருசாலி ஊசி பாடுவது நச்சம்மா நச்சம்மா சூத்து பெருசம்மா ஊசி பாடுவது நச்சம்மா கண்டுபிடிப்பது கம்ப்யூட்டர் நோண்டு எடுப்பது புல்டோசர் முதலாளி எவ்வளவு அழகா தோழான்னு கூப்பிடுற என்ன பார்த்து நீ கோயான்னு சொல்லுவ. கம்பெனி இந்த கரிமாவுக்கு சேர்ந்த அந்த பன்னீர் பொட்டு ஊர் போல இருக்கிறான். சத்தியமா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுமா வண்டியத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான். நாடக வாத்தியார் உனக்கு பன்னீர் பொட்ட பையனா உனக்கு அருமை இங்க என் தமையா அம்மா சனையா தமிழ்நாட்டு பையா ஓ எங்க மாணிக்கா என்ன ஆச்சு ஒன்று புல் இதே குடிகார புத்தி புத்தியான ஒண்ணு விட்டு போதா குடிக்கிட்டு தம்பி அது போனால் போகட்டும் விடு அது போனாலும் போகட்டும் விடு புடி என்ன பிடிக்கிறானே அடேசா இல்லையா உனக்கு அப்படி போட்டோம் சார் தம்பி தம்பி யார் வந்து தம்பி ஒரு சமாச்சாரம் தெரியுமா? இந்த மேல் முடியனூர் ஏன்னா ரொம்ப அருமையான ஊர் இது. தெருக்கூத்து பார்ப்பதற்கு இவங்க எல்லாமே ஒரு ரசனை ஆமா ரசனை கொண்டவர்கள். பாத்து எப்படிங்கிறாங்க பாதி பேர் இங்க உட்காராங்க பாதி பேர் ஏறி அனுப்பி உட்காராங்க. தம்பி இனிய உலகாக பொட்டிக்கார கம்மியாட்டியா இனிய உலகாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன சொல்லுவாங்க ஐயா? நீ சொன்ன மாதிரி ஒரு விளக்கம். ஆமா அது எனக்காக ஒரே சொல்லு. இன்னும் புரியல. நான் விளக்கம் சொல்றேன். அப்படி சொல்லலாம். சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா சத்தியமா இனிய உலகாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சாராய பாட்டு பண்ணி நான் சொன்னேனே போகட்டும் தம்பி. இத சொன்னேனே இது சாதாரணமான விஷயமா? அது என்ன விஷயம்? இதுதான் திருக்குறள். திருக்குறள் திருக்குறள் சொல்றிய பள்ளிக்கூட பக்கம் போய் எனக்கு தெரியும். ஓஹோ நான் பள்ளிக்கூட பக்கம் மழை கூட ஒதுங்க மழை கூட ஒழுங்கா தமிழ்நாட்டி 12 மணி ஆச்சுன்னா அந்த முட்டைக்கும் ஓஹோ சாப்பாடு வாங்குறதுக்கு பள்ளியோட கம்மியாட்டி எதுக்காக சாப்பாடு போற? ஓஹோ என் ஸ்கூல்ல நான் தான் பால்வாடி 5 வருஷம் படிச்சுக்கிறேன். பால்வாடியில 5 வருஷத்துக்கு படிச்சு
பையா எப்படி நாடகம் கத்துக்கிறீங்க? சரிப்பா, அது போகட்டு விடு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருந்த காய் கவர்ந்தது அப்படின்னு சொன்னேன். அப்படி திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதியவர் பேர் தான் திருவள்ளுவர். தம்பி திருவள்ளுவரே, அவர் எத்தனை திருக்குறள் எழுதினார் தெரியுமா உனக்கு? 1330 திருக்குறள். சின்ன பையன் எவ்வளவு அழகா இந்த வயசுல கருப்பு பாக்குறான். மூஞ்சி பார்த்தா ஸ்கூல் போற முன்ன தெரியுது தம்பி. அப்படி 1330 அமைதியா இருப்பா. அமைதியா இருக்கணும், சிரிக்கணும், அப்புறம் சிந்திக்கணும். அமைதியா இருக்கணும். சரியா? நல்ல பண்ணுங்க. அமைதியா இருக்கணும். அப்படி 1330 திருக்குறளை எழுதியிருக்கிறாரு. 133 அதிகாரிகள் கொண்டது. அப்ப மொத்தம் எத்தனை இருக்குது? 1330 திருக்குறள், 133 அதிகாரங்கள் கொண்டது. அப்படி அந்த திருக்குறளை எழுதுகிறார் திருவள்ளுவர். தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய வாசுகியை மனதில் நினைத்து ஒவ்வொரு திருக்குறளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை விஷயங்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஆமா. அப்படி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? இனிய சொற்கள் இருக்கும் பொழுது எப்படி இனிய சொற்கள், ஆமா, கடும் சொற்களை பேசுவது கையில் பழம் இருக்க காயை பறித்து உண்பதற்கு சமம். கையில் பழம் இருக்க, ஆமா, காயை பறித்து உண்பது சமம். ஆமா. அப்படி இனிமையான சொற்கள் இருக்குது. தம்பி ஜீவா, இங்க வாடா, நீ வருவ. இதே 7ஆம் வகுப்பு பேசுனா, அப்ப 7ஆம் வகுப்பு பேசுறது வந்து கடுமையான சொல். அப்படியே கையில் பழம் இருக்க, கையில் பழம் இருக்க காயை பறித்து உண்பதற்கு சமம். இங்க இருக்கிறாங்களே இவங்க அனைவரும் ஒரு காய் போன்றவர்கள். நாம் வந்திருக்கிறோமே இவர்கள் அனைவரையும் விடிய 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 அவங்களோட பேசி உரையாடி விடிய விடிய நாமளும் ஒரு பழமாக மாற வேண்டும். அப்படி அந்த பழத்தை அவர்கள் மனமாற ருசியார வேண்டும். அப்படி இந்த திருவள்ளுவர் சபைக்கு அமைந்திருக்கும் இதோ மேல்முடியினூர் நன்னகரத்தை சேர்ந்த அம்மா சிவகாமி அம்மா அவர்களை இறந்ததை முன்னிட்டு இன்று ஒரு நாள் தெருக்கூத்து. ஆமா. அப்படி அந்த அம்மா சிவகாமி அம்மா திருப்பாதத்திற்கும் இங்க அமர்ந்திருக்காங்களே சின்னஞ்சிறு பிள்ளைகள், தாய் தந்தை, நமக்குரிய தோழமைகள், இவருடைய திருப்பாதத்திற்கும் நம் கம்பெனி கரியமங்கலத்தை சேர்ந்த சபா பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறுவன் என்னுடைய மனம் கனிந்த வணக்கம். தம்பி இவ்வளவு அழகா பேசுனேன். என்னுடைய விளக்கு என்ன காட்டியா? சொன்னால் மறுவிளக்கம். சாமி வந்துச்சு எல்லாருமா. அறியாம இருக்கக்கூடிய காவலருக்கு நன்றாக தெரியும், இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். மகாராஜன் அப்படி ஜெயமாபடி பட்டணத்தை நீதி நெறியோட அமைதியா சாமி முன்ன நீங்க பேசுனீங்கன்னா நல்ல பிள்ளைங்க
அப்படி ஜெயமாபுரி பட்டணத்தை நீதி நெறியோடு அரசாட்சி செய்யக்கூடிய என்னுடைய பேர் தான் ஜெயசேனன். திருமணமாகிவிட்டது தம்பி. ஐயா, என்னுடைய மனைவி பேரோ ஜெயமாலினி ஜெயசுந்தரி. தம்பி அப்படி என்னுடைய மனைவி பெயரோ ஜெயமாலினி ஜெயசுந்தரி. தம்பி, எங்களுக்கோ திருமணமாகி 12 ஆண்டு ஒரு மாமாங்கம். எங்களுக்கு குழந்தையே இல்ல தம்பி. ஆமாண்டா தம்பி, எனக்கோ பெருத்த மனக்குறை என்னவென்று சொல்வேன். என்னுடைய மனைவிக்கும் திருமணமாகி எப்படி ஒரு மாமாங்க குழந்தை இல்லாம 12 ஆண்டு குழந்தை இல்லாம அந்த முருகப்பெருமானுடைய அருளினால் எனக்கோ ஒரு அழகான ஆண் பிள்ளை இருக்கின்றார் தம்பி. அவன் பெயர் தான் சாந்தசீலன். ஆமா, அந்த சாந்தசீலனுக்கும் என்னுடைய தங்கையா விளங்கக்கூடிய தங்களுடைய மகள் இருக்காளே, அவளுடைய பெயர் தான் கற்பகவல்லி. கற்பகவல்லி. ஆமா, அவங்க இருவருக்கு திருமணம் செய்து சந்தோஷமா இருந்து வரும். ஆனா எனக்கோ வயதாகி விட்டது. என்னுடைய மனைவிகளை பார்க்க வேண்டும், கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் உரையாட வேண்டும். அதனால என்னுடைய மனைவியாளர்களுடைய ஜெயமாலினியும் ஜெயசுந்தரியும் ஜெயசன மகாராஜ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சீரி கூட்டினா பார்க்கலாம். அளவு என்றால் தமிழ்நாடு வருகிறார். அதனால கதை தொடரும்.
ஆட்டாடுங்க முட்டி முட்டி கட்டி விட்டாங்க என்ன பொண்ணா என்னன்னா பொண்ணா கூட பொண்ணா பொண்டாடி தாலி இருக்கு நீங்களா கேறீங்கள பொண்டாட்டி கட்டினா இப்படி ஒரு பொண்டாட்டி கட்டணும் நானும் என் தங்கச்சி கொடுத்தோம் பாரு எப்பேற்பட்ட ஜாக்கெட் போட்டுக்குது பாரு வெளிநாட்டு ஜாக்கெட் பொண்ணு பிறந்த குறை பொண்ணா பிறந்த கூரை பாபா இந்த கூடத்துல உன்னை யாரே அதான் பரையாரிட்டீங்க அப்படிதான் எனக்கு கீழே போற தண்ணி ரிவர்ஸ்ல வந்து கீழே போற தண்ணி மேல வந்துருச்சு பிறந்த குறை பருப்பு பிறந்திருந்தா நான் அம்பேடுப்பேன் வில்லெடுப்பேன் பொட்ட மாதிரி பொட்ட மாதிரியா அண்ணனை கேட்கற கேள்வி அது பொட்ட மாதிரின்றாங்க ஒரு வாய்ப்பு ஆமா யூடியூப் பார்த்து டெஸ்ட் பண்ணாம இது பண்ணுங்க ஷாம்பு கொஞ்சம் லூஸ் ஆகுது கீழே வந்து பொண்ணா பிறந்த பூமியிலே இந்த பொட்ட பையனுக்கு வாக்கப்பட்ட இது எங்க சொல்லுட்டா இப்ப ஒட்டத்துக்கு புடவை கட்டினா இந்த முந்தானிய பல்ல பார்த்து சொல்லுவாங்க அதுக்குதான் உனக்கு எங்க சொல்லுன்னு கேக்குறேன் நீ ஏன் பல்ல பார்த்து சொல்லுவ இடுப்பு பல்ல தண்டில் ஒரு பல்ல அந்த சொல்ல சொல்லிட்டேன் நீ என்ன சும்மா சேர்ந்துக்கிற ஐயோ ஏன் அழகுக்கு சத்தியமா யாராருமா கேட்டாங்க ஏமா பையா போற புள்ள மேல சத்தியமா அது மாலை குக்கரு பையா போற புள்ள மேல சத்தியமா நாங்க அப்பா பண்ண செருப்பு அடிக்க மாட்டாங்க என்ன கண்ணழக பார்த்து பார்த்து கண்ணாலதுக்கு வந்துட்டாங்க
ஒரே மேல ஒரு பல்லு தான் இருக்குது. யாரு கண்ணாடிக்கு கண்ணு ஓ கண்ணனுக்கு பார்த்து பார்த்து கருணாநிதிக்கு இந்த கண்ணுக்கு ஆமா. அந்த கண்ணை கொஞ்சம் காட்டு பாவம் இதெல்லாம் பார்த்தா ஒரு செத்துட்டு வர போல சொல்லு கண்ணு ஓ மூக்கலுக்கு பார்த்து பார்த்து முக ஸ்டாலிக்கு ஓ கரும்பு சார் கரும்பு டேய் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல யாரு அரசாங்கம் இருக்கு? திமுக தலைவர் முக ஸ்டாலின் அரசாங்கிறாரு அப்ப கருணாநிதி அவங்க அப்பா முதல்ல இருந்தாரு முதல்ல இருந்தாரா? ஆமா அவரும் கேப்பாரா? அவங்க பையனும் கட்டிக்குவாரா? இது அழுவ அது மூக்கு அழுவ அதுவும் இந்த சரி முட்டு மூக்கு அதுக்கு மரியாதையா? கருணாநிதி முதல்ல வந்து கட்டாரு வச்சு அப்பனையும் கட்டிக்கிட்டு புள்ளைங்க தாய் எப்படி மானகட்ட குடும்பம் இல்லையா மானகட்ட மகாரு அவன் மூஞ்சாவளி மரம் சும்மா தூக்கி வைக்கிற மாதிரி உன்னை போட்டு இந்த பையன் போவான் டைம் இல்லையா